ஹைடா சுகர்ஸ். டேய், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். செம்ம டயர்டில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? அப்படி இப்படி முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகிறாடா. இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, 7 கிங்ஸ் மேரிட் டு அத்தை பொண்ணு நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். 12th பாட்டுன்னு நினைக்கிறேன். 12th பார்த்தாண்டா. அந்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் வந்து பாய்ஸுக்கு தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் மறைஞ்சிருந்துருப்பீங்க. அங்கே உங்களுக்கு பசி எடுத்துருக்கும். நீங்கள் போய் மீன் பிடிச்சி அந்த குகைக்குள்ளே வர்றீங்க. அதோடு நான் முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் அப்படியே உள்ளே வந்துட்டு அந்த மீனெல்லாம் டோஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிட்ருக்கீங்க. நல்லா 4-5 மீனை பிடிச்சி வந்திருக்கீங்கடா. அதில் ஒரு மீனை டோஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டு சூப்பராக இருக்குது இந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. திடீர்னு ஒரே வாமிட்டாக எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்கடா. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நீங்கள் அப்படியே விழுந்து கிடக்குறீங்க. நம்ம பாய்ஸ் தான் எல்லா பக்கம் தேடிட்டு ஜிம்மின் தான் வராரு. ஐயோ, எங்கடா போய் தொலைஞ்சா முடியலடா, காலெலாம் பயங்கரமாக வலிக்குது இவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டுருக்காரு. கரெக்டாக அவருக்கு ஒரு ஸ்மெல் வருது. என்னது நல்லா இருக்கே இந்த ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லை பிடிச்சே வராருடா. அந்த நதிக்கரை ஓரமாக வருது. இங்கே இவ்வளோ நல்ல ஸ்மெல்லா, நல்லா இருக்கே, யாராக இருக்கும், யாராவது சமைச்சிருப்பாங்களா, நமக்கு வேறு பசிக்குது. ஐயோ, இந்த ஒயினை வேறு காணுமே, அவளுக்கும் பசிக்குமோ, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு. அப்படியே வந்து அந்த நீங்கள் இருக்கிற ப்ளேஸ்க்கு வந்துடுறாருடா. சுற்றி பார்க்குறாரு. இங்கே யார் இருக்கிற மாதிரி தெரியலையே, ஆனால் ஸ்மெல் இங்கேருந்து தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதர் பக்கமாக அப்படியே தேடி பார்க்குறாரு. உள்ளே வந்து நல்லா அந்த நெருப்பு எரியுதுலடா, அந்த வெளிச்சம் வந்து அந்த புதர் வழியாக வெளியில் வரவும் அதுக்குள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு கிடக்குறீங்க. ஒரு மீன் சாப்பிட்ருக்கீங்கடா. சாப்பிட்டு தான் மயக்கம் போட்டு கிடக்குறீங்க. ஆனால் 2 பீஸில் தான் இருக்கீங்க. இன்னமும் அந்த ட்ரெஸ்ஸில் தான்டா இருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு தான் தூக்கி வரி போட்டுருது. இவளா இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த இடத்தையே சுற்றி பார்க்குறாருடா. நெருப்பு மூட்டி பாக்கி இந்த 3 மீனையும் வந்து அந்த இடத்துல வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க. ஜிம்மின் அதெல்லாம் பார்த்துட்டு, அடி பாவி, நாங்கள் 7 பேரும் அங்கே லோன்னு காண மீன் அலைஞ்சிட்ருக்கோம். நீ வந்து இங்கே ஜாலியாக மீனை பிடிச்சி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்க அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களை எழுப்புறாரு. நீங்கள் எந்த அசைவும் இல்லை, அப்படியே படுத்திருக்கீங்க. உங்களை ஃபுல்லாக பார்க்குறாருடா ஜிம்மின். பார்த்துட்டு, என்னவ ஐயோ சூப்பராக இருக்காளே, இந்த ஒயினா வேறு ஏறாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா பார்க்குறாரு. அவரோட கோட்லாம் கழட்டி உங்களுக்கு போற்றி விட்டுட்டு அப்படியே தூக்குறாரு உங்களை. மற்ற பாய்ஸ்க்கு வந்து கூப்பிட்றாருடா. அங்கே வந்து ஜேகே தான் இருக்கார். அவருக்கு தான் கேட்குது ஜிம்மினோட சவுண்டு. அவர் வராரு. என்ன, எங்கேருந்து கூப்பிட்ற ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திகிட்டே வராரு. அப்போ ஜிம்மின் தான் அந்த குகைக்குள்ளே இருந்துட்டு, ஹேய் உள்ளே வாடா, நாங்கள் இந்த குகைக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஜிம்மின்னு சொல்லவும் அப்படியே ஜேகேவும் உள்ளே வந்துட்டு அப்படியே பார்க்குறாருடா. பார்த்துட்டு, என்னடா என்ன ட்ரெஸ்ஸு கோட் மட்டும்தான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே உங்கள் லெக்ஸ் எல்லாம் நல்லா விசிபிள் ஆகுது. அதை பார்த்துட்டு, ஏய் என்னடா முடிச்சியா அப்படிங்கிறாரு. ஜிம்மினா, டேய் வேணாம், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். நானே அவளை இப்போ தான் தூக்கி மேலே படுக்க வச்சு என் கோட்டை கழட்டி போற்றி விட்டுருக்கேன். அவள் இன்னும் எத்தனை நேரம் இப்படி தாண்டா இருந்தா. இங்கே பாரு மேடம் பாரு, அப்படியே மீனெல்லாம் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டுருக்கா அப்படிங்கிறாரு. அப்போ ஜேகே தான் அவங்கள வந்து அப்படியே சீக்ஸில் தட்டுறாருடா. தட்டிட்டு, எனக்கு என்னமோ இவள் தூங்குற மாதிரி தெரிலடா அப்படின்ட்டு அப்படியே நல்லாவே தட்டுறாரு. ஸ்லாப் பண்ணுறாரு. நீங்கள் எந்த அசைவுமே பண்ணல. அப்போ தான் ஜிம்மினுக்கே பயம் வருது. டேய் ஏதாவது ஆயிடுச்சா அவளுக்கு அப்படின்றாரு. தெரிலையே, இவ என்ன சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பக்கத்தில் வந்து ஒரு மீன் முள்ளை அப்படி தாண்டா இருக்குது. அதை பார்த்துட்டு, ஒரு வேளை இந்த மீனை சாப்பிட்டனால இப்படி ஆயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் அவரோட கோட்லாம் கழட்டி உங்கள் லெக்ஸ் எல்லாம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு ஜிம்மின் வந்து ஜேகே வந்து தூக்கிட்டு அப்படியே வெளியில் வர்றாங்கடா. மற்ற பாய்ஸ்லாம் வந்துடுறாங்க. கடிச்சாலடா, ஏய் என்ன உங்கள் கோட் போட்டிருக்கா, வேறு ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜேகே தான், அவள் 2 பீஸ் மட்டும்தான் போட்டிருக்கா, வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போடல அப்படிங்கிறா அப்படின்னு ஜேகே சொல்லவும், நம்ம சுகா தான், என்னடா சொல்கிற அப்படிங்கிறது. இந்தோ இந்த குகைக்குள்ளே தான் இருந்தா,
இந்த மீன் சாப்பிட்டு மயக்கம் போட்டு வந்திருப்பா போல இருக்கு. என்னன்னு தெரில. இதை போய் பார்க்கணும். அதில் இருந்து ஒரு பீஸ் மீனும் எடுத்திருக்கேன். லேபுக்கு டெஸ்ட்டு கொடுங்க, டாக்டர்கிட்ட கொடுக்கறக்கு சப்மிட் பண்ணுறக்கு அப்படின்ட்டு. அப்படியே வந்து அந்த ரிப்போர்ட்லாம் அந்த மீனெல்லாம் அப்படியே கொடுத்துட்றாங்கடா. பாடி கார்ட்ஸ் கிட்ட கொடுக்கவும் அவங்கெல்லாம் லேபுக்கு கொண்டு போயிடுறாங்க. நம்ம பாய்ஸ் வந்து அவங்கள வழக்கம் போல தூக்கிட்டே நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்கடா. மேன்ஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு உங்களை படுக்க வச்சுட்டு டாக்டருக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஜேகே தான் போயிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே இருக்க கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறாரு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐயோ செம்மையாக இருக்கே, ஜேகே முடியலையடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்போ நீங்கள் தான் ஒன்றுமே பேசல, அசையாமல் படுத்திருக்கீங்க. அதை பார்த்துட்டு ஐயோ ஒயின் இல்லைடா ஜேகே, கண்ட்ரோல், நான் ஒயின் வரணும், ஒயின் வந்தால் தான் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து கீழே இறங்கி போயிடுறாரு. மற்ற பாய்ஸ் எல்லாருமே கீழே தாண்டா உட்காந்துட்ருக்காங்க. டாக்டருக்கும் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. லேபில் டெஸ்ட்டு கொடுத்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்துடும் அப்படின்னு சொன்னதுனால டாக்டர் அதை வெயிட் பண்ணியே வாங்கிட்டு வந்திருப்பாங்கடா வீட்டுக்கு. எல்லா பாய்ஸும் அப்படியே பார்த்துட்ருக்கோம். டாக்டர் தான், இந்த மீனையாவா சாப்பிட்டா? ஆமாம் சார், இதுதான் சார் சாப்பிட்ருக்கா. ஓ, இதில் லைட்டாக பாய்சன் இருக்குது, அதனால தான் அவள் மயக்கம் போட்டிருப்பா. நான் அதுக்கான ஆன்டிபயோட்டிக்கும் கொண்டு வந்துட்டேன். இதை கொடுத்தேன்னா ஒரு 3 or 4 ஹவர்ஸில் எந்திரிச்சிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போயிட்டு அப்படியே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. மற்ற பாய்ஸ் தான், இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைடா, ஐயோ இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் தான் அப்படி கத்துறாரு. அப்போ ஆரம் தாண்டா போயிட்டு அப்படியே ஆறுதல் சொல்கிறாங்கடா, சுகாவும் ஆரமும். அப்போது ஜின் தான், என்னடா எப்போ பார்த்தாலும் இவ மாறிக்கிட்டே இருக்கா, இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையாடா அப்படிங்கிறாரு. அப்போது நம்ம ஜிம்மின் தான், இருக்கே, ஒரு வேளை இவ அம்மாவாயிட்டானா மாற மாட்டாளோ அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாம் 3 பேரும் அப்படியே கோரஸாக திரும்பி மறைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெய்ஹோப், இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ ஆரம் தான், டேய் ஜெய்ஹோப் அப்படின்னு கத்துறாரு. ஜெய்ஹோப் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாருடா. சைலண்ட் ஆகிட்டு, ஓகே நான் உட்காந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்கடா. நம்ம பாய்ஸோட அப்பா தான் அப்படியே கத்திக்கிட்டே உள்ளே வர்றாரு. டேய் உங்களுக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாரை கேட்டு ஷாமாவை கூட பேச விட்டீங்க? அதனால தானே அவள் வீட்டை விட்டு ஓடிருக்கா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது? 1க்கு 7 பேர் இருக்கீங்க, அதை கூட வர சமாளிக்க மாட்டீங்க. இங்கே தான்டா போய் தொலைஞ்சிங்க ஷாமா வரும்போது அப்படிங்கிறாங்க. அப்பா நாங்களும் அங்கே தான்ப்பா இருந்தோம், கத்தாதீங்கப்பா. இந்த ஷாம்லா அவளுக்கு நினச்சது மட்டும்தான் வந்து பண்ணிகிட்ருக்குறா. அவளை ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் வந்து சொல்கிறாங்கடா. அப்போ அவங்க அப்பா தான், ஒழுங்கு மரியாதை அந்த வேலையை போய் பாருங்கள், அப்புறம் இன்னைக்கு நைட் உங்கள் யாருக்கும் வெட்டிங் நைட் கிடையாது அப்படிங்கிறாரு. பா என்னப்பா? ஆமாம், ஒயின் கான்ஷியஸ்லே இல்லை, அவள் நார்மல் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வெட்டிங் நைட், ஓகேவா அப்படிங்கிறாரு. வாய்ஸ் தான், பா இதெல்லாம் ரொம்ப அநியாயம்ப்பா, டூ மச்ப்பா அப்படிங்கிறாரு. இந்த ஜிம்மினும் ஜேகேவும் தான், பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிறாரு. முடியாதுடா, எல்லோரும் போய் அவங்க ரூமில் தூங்குங்க போங்க அப்படின்ட்டு அப்படியே தாட்டி வச்சிடுறாருடா. நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு ரூமில் படுத்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு. அப்படியே வந்து ஒரு 3 ஹவர்ஸ் பாஸ் ஆகுதுடா. நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி ஜிம்மின் தான் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்துட்டு, மம்மா அப்படின்றீங்க. ஒயின் வந்துட்டியா அப்படிங்கிறாரு. மம்மா நான் என்ன பண்ணுறேன், எங்கே இருக்கேண்ணா அப்படின்றீங்க. இப்போ ஜிம்மின் தான், ஒன்றும் இல்லை வீட்டில் தான் இருக்கோம், நீ கான்ஷியஸ் வந்துட்டியா, நீ இப்போது நார்மலாக தானே இருக்க அப்படிங்கிறாரு. நான் நார்மலாக தான் இருக்கேன், ஆனால் தலை தான் ரொம்ப வலிக்குது மாமா அப்படின்றீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த டாக்டர் மெடிசன் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீ சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்ட்டு அப்படியே வந்து அந்த மெடிசன்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு, சரி மாமா நான் படுத்துக்கவா அப்படின்றீங்க. படுத்துக்கோ வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு உங்களுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, மாமா நீ உட்காந்துருக்க, இங்கே வா, இங்கே வந்து படு வா அப்படின்றீங்க. ஏய் வேணாண்டி, படு, கம்முனு படு, நான் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, சரியா, ஒன்றும் அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்லை, நான் இங்கே இருக்கேன், நீ தூங்கு அப்படிங்கிறாரு. நீங்களா விடுவேனான்னு சொல்லிட்டு ஜிம்மினை அடம் பிடிச்சி உங்கள் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்க, படுக்க வச்சுக்கிறீங்கடா. படுக்க வச்சுட்டு,
தூங்கு மாமா, நானும் தூங்குறேன், நீயும் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே படுத்திருக்கீங்கடா. ஜிமின் தான் தூங்கவே இல்லை, உங்களையே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஃபீல் ஆகுது, யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமின் தான் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான், மாமா ஏன் இப்படி பார்க்குறேன், நான் தூங்க வேண்டாமா? எதுக்கு இப்படி பார்க்குறேன்? சும்மா இப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னா என்னால் தூங்கவே முடியாது. தூங்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அந்த ஐஸை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, நீங்கள் அப்படியே ஜிமினோட ஃபேஸில் தாண்டா அவங்க ஹேண்ட்ஸ் இருக்குது. ஜிமின் வந்து டக்குன்னு அவங்க ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா, மாமா மாமா என்ன பண்ணுற, மாமா விடு மாமா அப்படின்றீங்க. ஏய் கம்மன் இருடி, இன்னைக்கு நான் உன்னை எப்படி பார்த்தேன்னு தெரியுமா? ஐயோ என்னால் முடியலை. நான் தான் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தேன், எப்படி தெரியுமா இருந்தேன் அப்படின்றாரு. உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கவுன் போட்டிருக்க மாதிரி தாண்டா ஞாபகம் இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்போது மாமா நம்ம மேரேஜ் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அப்போ ஜிமின் தான் அவங்க மேலே அப்படியே ஹேண்ட்ஸை போடுறாரு. நீங்களா, மாமா என்ன பண்ணுற? ஏய் நீ தானே சொன்ன நம்மளுக்கு சர்ச்சில் மேரேஜ் முடிஞ்சோன்னே எல்லாம் ஓகேன்னு சொன்னேன், இப்போ என்னடி இப்போ வேண்டாமா அப்படின்றாரு. நீங்களா, மாமா சொன்னா கேளு, வேண்டாம், மற்ற 6 பேருக்கும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை தொலைச்சிடுவாங்க, ப்ளீஸ் வேணாம் அப்படின்றீங்க. உங்களுக்கு ஜிம்மினா முடியவே முடியாது, எனக்கு இன்னைக்கு வேணும், புரிஞ்சுதா? மாமா இங்கே பாரு, என் கையில் ஊசியெல்லாம் குத்தி வச்சுருக்காங்க மாமா, ஏதாவது வலிக்குமோ அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் தான், வலிக்காமல் பார்த்துக்கிட்டா ப்ளீஸ் ஜி, சத்தியமாக என்னால் முடியல தெரியுமா, இன்னைக்கு எப்படி தெரியுமா இருந்தேன், ஐயோ அந்த 2ம் பா அப்படின்றாரு. நீங்களாம் எந்த 2 மாமா அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் தான், ஏய் வேணாண்டி, நான் ரொம்ப வெறுப்பேற்றுற நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணுறாருடா. மாமா மாமா இரு மாமா, என்ன மாமா 2, என்ன 2? 2 தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் ஆகுது, உங்கள் கையில் வர ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ ஜிமின் தான், இதை கழட்டிடலாமா? மாமா எனக்கு கழட்ட தெரியாதே. உனக்கு கழட்ட தெரியுமா? தெரியும், நான் டாக்டர்கிட்ட கேட்டு பழகிட்டேன். சரி இந்த கழட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கொடுக்குறீங்க. அந்த ட்ரிப்ஸ் போகும்லடா, அதை மட்டும் கழட்டி விட்டுட்டு அந்த இன்ஜெக்ஷன் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. இப்போ ஓகேவா அப்படிங்கிறாரு. இப்போ ஓகே மாமா அப்படின்றீங்க. அப்படியே வந்து அங்கே நெக்கெல்லாம் வந்து கிஸ் பண்ணுறாருடா. நீங்கள் தான், மாமா மாமா ஒரு நிமிஷம், இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? அது வந்து மற்ற பாக்ஸில் எங்கே, நீ மட்டும் எதுக்கு இங்கே இருக்க, மாமா அத்தையெல்லாம் எங்கே அப்படின்றீங்க. அவங்கெல்லாம் அவங்க ரூம்குள்ளே போய் படுத்து தூங்கியிருப்பாங்கடி, என்னையும் தூங்க தான் சொன்னாங்க, நான் அவங்கள ஏமாற்றிட்டு இதோ அங்கே தெரியுது பாரு ஜன்னல், அது வழியாக ஏறி வந்துட்டேன். ஏதோ வந்ததுக்கு கொஞ்சமாவது அனுபவிச்சு போகிறேன், நீங்கள் விட அப்படிங்கிறது. நீங்களா, அப்போ யாருக்கும் தெரியாதா நீங்கள் வந்தது? தெரியாது. அத்தை மாமாவுக்கு தெரியாதுடி, ஆரம் மாமாவுக்கு தெரியாது, சுகா மாமாவுக்கு தெரியாதுடி, அப்போது மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாதான்? தெரியாதுடி, ஏன்டி இப்படி பண்ணுற, நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு அங்கே நெக்லெல்லாம் போயிட்டு அப்படி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஒரு இப்போது நைட் ட்ரெஸ் மாதிரி தாண்டா போட்டிருக்கீங்க. இந்த நைட் ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே அன்ராப் பண்ணுறாரு. அன்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வராரு. உங்கள் ஷோல்டர் வரைக்கும் கிஸ் பண்ணுறாரு. நீங்களா டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு, மாமா மாமா என்ன பண்ணுறேன், யாருக்கும் தெரியாமல் இப்படி பண்ணால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் என்ன பண்ணுறது? நான் பார்த்துக்கிறேன்டி, நான் தான் இருக்கேன்ல, நான் இதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்து தூங்கியிருக்க மாட்டாங்கடா, அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க, தூங்கியிருக்க மாட்டாங்க. ஐயோ என்ன எந்திரிச்சிருப்பாளா, என்ன பண்ணுறா, என்ன பண்ணுவா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே யோசனை பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ஜிகே தான் டக்குன்னு நம்ம ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறாரு. என்னால் முடியலை அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஜின்னா,
என்னடா என்னாச்சு? இல்லை, நான் இன்னைக்கு அவளை எப்படி பார்த்தேன்னு தெரியுமா? ஒரு 2 காலும் அப்படியே என் கண்ணுக்குள்ளாரே நிற்கிது அப்படிங்கிறாரு. ஜின்னா, ஏய் என்னடா சொல்கிற? காலா? எப்படிடா பார்த்த? நாங்கள் பார்க்கும்போது அவன் முட்டியில் இருந்து தானே தெரிஞ்சது, டைஸில் ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லையே. நீ எதடா சொல்கிற? முட்டியவா சொல்கிற? ஹயாங், இல்லை ஹயாங், அவள் டைஸை தான் சொல்கிறேன். அவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? எனக்கு அது இப்போ கூட நினச்சேன். அச்சோ, சொர்க்கமே கண்ணு முன்னாடி தெரியுது. மிஸ் பண்ணிட்டேன் ஹயாங் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து கரெக்டாக நம்ம ஜேகே ரூமுக்கு ஆரம் வராரு. ஆரம் வந்து அப்படியே நாட் பண்ணுறாருடா. அப்போது ஜேகே தான், இருங்க ஹயாங், நம்ம யாரோ நாட் பண்ணுறாங்க ரூம் டோரை, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் தான் இருக்கார் ஜின்னு. அவரும் வந்து அவரோட ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாருடா. எல்லா பாய்ஸோட ரூமும் ஒரே லைனில் தானே இருக்கும். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இந்த பக்கம் நம்ம வியும் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாருடா. யார் டோர் நாட் பண்ணுற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து டோர் ஓப்பன் பண்ணியிருப்பார். இப்போ ஜிமின், ஜேகே, நம்ம ஆரம், ஷின், வி 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த காரிடோர் ரூமில் தான் இருப்பாங்க. 4 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு, என்னாச்சு, யாருக்கும் தூக்கம் வரலையா அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் டோர் திறக்குது. உள்ளேருந்து ஹோபியும் சுகாவும் வராங்க. ஏய் சுகா, இது ஒரு ரூமே இல்லையே, அதான் நம்ம ரூம் அப்படிங்கிறாங்க. அதான் என் ரூம், நான் ஹோபிக்கிட்ட பேசலான்னு போனேன், கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்குது அதான் அப்படின்ட்டு வராங்க 2 பேரும் வெளியில். இந்த பக்கம் பாய்ஸ் எல்லோரும் அப்படியே நின்று பேசிகிட்டு இருக்காங்கடா. ஜின் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜேகே வந்து என்னோட டைஸை பார்த்தானாமா, அது வந்து அவனுக்கு என்னமோ மாதிரி இருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது உங்களோட மூவிங் சவுண்ட் கேட்குது. பாய்ஸ் எல்லோரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஏய், இது வயனோட சவுண்ட் தானே? ஆமாம், இது அவளோட சவுண்ட் தான். ஆனால் எதுக்கு அவள் இப்படி சத்தம் பண்ணுறா? அவள் ரூம் கிட்டே போய் பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம், அது காலையில் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம், அப்பாக்கெலாம் தெரிஞ்சு அவ்வளோதான் பிடிச்சிடுவார் அப்படிங்கிறாங்க. நீங்களா? அப்போ தான் வந்து ஜிமின் வந்து உங்கள் சர்ச்சில் எல்லாம் வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்ருப்பாருடா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜிமின் ஃபுல்லாக லஸ்ஃபுல்லாக இருக்கார். நீங்கள் அவர் கண்ணை பார்க்கவே முடியல. அவர் அப்படியே வந்து அவங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு நேராக போய் அவங்க நெப்பெல்லாம் சப் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அவ்வளோ மூனிங் சவுண்ட் வந்து சுத்தமாக கண்ட்ரோல் போயிடுச்சுடா. நீங்கள் மூனிங் பண்ணுறது பாய்ஸோட காரிடோர் ரூமில் ஃபுல்லாக கேட்குது. இந்த பக்கம் ஜேகேவா, வயன் தான் சத்தம் போடுறா, என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாய்ஸ் எல்லாரையும் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு வி தான், ஜிமின் எங்கே அப்படிங்கிறாரு. பாய்ஸ்க்கு எல்லாம் அவ்வளோதான், உயிரே போயிடுது, எங்கடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ரூமை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் அங்கே இல்லை. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் கோவம் வருது. டேய் என்னடா இவன் இங்கே, ஐயோ ஒயின் ரூமில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணவே முடியல. ஜிமின் உள்ளேருந்து லாக் பண்ணிட்டு தாண்டா வந்து உட்காந்துருப்பாரு. அதனால் ரூம் டோரை ஓப்பன் பண்ண முடியல. அப்போ பாய்ஸ் எல்லாம், இன்றைக்கி ஜிமின் மட்டும் வெளியில் வரட்டும், அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே விலாம் கையை முறுக்கிட்டுருக்காங்க. நீங்களா மார்னிங் சவுண்ட் அப்படி கொடுத்துட்ருக்கீங்கன்னா அந்த ரூம் வாசல்லாம் அவங்களால சுத்தமாக உட்கார முடியல. ஜேகேவா அவரோட கண்ட்ரோல் அவரே இழந்துடுறாரு. போய் டோரை வந்து அவ்வளோ ஸ்பீடாக நாட் பண்ணுறாரு. உள்ளே இருந்து ஜிமினோட குரல் தான், ஏய் ஜேகே எதுக்குடா இப்படி தட்டுற அப்படிங்கிறாரு. ஒழுங்கு மரியாதை வந்து கதவை தர, இல்லைன்னா கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஜிமின் தான், டேய் இந்த டைம்லையா, முடியாது, வாய்ப்பில்லை, போடா, நான் பக்கத்து ரூமுக்கு தூக்கிட்டு போகிறேன் வாயினை அப்படிங்கிறாரு. அப்போ ஜேகே தான், இல்லை வேணாம், நீ பாரு, நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படிங்கிறாரு. ஆனால் ரூமுக்கு போகவே இல்லை. ஜிமின்க்கு வந்து ஜேகே மட்டும்தான் வெளியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுடா. அதனால அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. மற்ற பாய்ஸ் எல்லாம் இதை கேட்டுட்டு, அவனுக்கு எவ்வளோ லொல்லு, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அவனுக்கு பூஜையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பாய்ஸ் எல்லாருமே அங்கே அந்த உங்கள் டோர் வாசலுக்கு வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் வந்து அப்படியே உங்களுக்கு ஹைப் கொடுத்துட்டே இருக்காருடா. உங்கள் தொப்புலெல்லாம் போயிட்டு அப்படியே சப் பண்ணுறாரு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் ஜன்னல் டோர் ஓப்பனில் தான் இருக்குது.
அந்த வழியா யாரோ மேலே வர மாதிரி ஜிமினுக்கு தெரியுது. அவர் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. வேற யாருமே இல்லை, நம்ம ஜின் தான். ஜிமின் பார்த்தோன்னே, "ஜின் ஹயா, நீங்களா?" அப்படின்றாரு. அந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, "மாமா" அப்படின்றீங்க. ஐயோ! என் செல்ல பொண்டாட்டி, "என்னடி? ஆ, இவன் கூட மட்டும்தான் இருப்பியா?" அப்படிங்கிறாரு. "நீங்களா?" "ஆ மாமா, இல்லை மாமா, இந்தம்மா ஜிமின் மாமா தான் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு" அப்படின்றீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே அன்ட்ரெஸ் ஆகிருக்குடா, மேலே ஃபுல்லாக வந்து ஓப்பனில் இருக்குது. ஏன்னா ஜிமின் எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, அதை வந்து ஜின் பார்த்துட்டு, "வயன், நானும் வரட்டுமா?" அப்படிங்கிறாரு. நீங்களா? "மாமா ப்ளீஸ், எனக்கு உடம்பு சரியில்லை" அப்படின்றீங்க. ப்ளீஸ் ஜி, என்னால் சுத்தமாக முடியலடி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேர்ஸில் வந்து கை வச்சுட்டு அப்படியே பேசிகிட்ருக்காருடி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான் அப்படியே வந்து அவங்க லெக்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஹைப் கொடுக்குறாரு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் வந்து அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. ஜின் வந்து அவரோட வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் தான் அவங்க 2 பேரையுமே பார்த்துட்டு, "மாமா மாமா பயமாக இருக்குது எனக்கு, என்னால் முடியாது, ப்ளீஸ் 2 பேரும் வெளியில் போங்க" அப்படின்றீங்க. இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க வீக் கேட்டுருது. 2 பேரா? "ஏய், இன்னொருத்தைய வேண்டா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாரு பாருங்க. நம்ம ஜின்னை காணோம். அப்படியே திரும்பி ஷுகாவை தான் மறைக்கிறாரு. ஏன்னா ஷுகா தான் வந்து ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாருடா. "அவன்லாம் பண்ண மாட்டான், அவன் தான் பெரிய பையன், அதனால் அவன் தான் ரொம்ப அமைதியான பையன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அப்போவே வந்து வி சொல்லியிருப்பாரு, "தயவு செஞ்சு நம்பாத, ஜின்னை மட்டும் நம்பாத, அவன் எப்படி வேணால் போவான், சொன்னா கேளுன்னு" வி சொல்லியிருப்பாரு. ஆனால் ஷுகா தான், "இல்லைடா, அப்படிலாம் இல்லைடா, அவன் போக மாட்டான்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து சொல்லியிருப்பாருடா. ஆனால் இங்கே வந்து இப்போது ஜின் வந்து உள்ளே போயிட்டார் இல்லையா, அதனால வியோட கோவத்துக்கு வந்து கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கு. "டேய், இப்போ வந்து 2 பேரும் டோர் ஓப்பன் பண்ணலை, அவ்வளோதான், இங்கே டோருங்கிற ஒன்றே இருக்காது" அப்படிங்கிறாரு. உள்ளே வந்து ஜிமினுக்கு புரியுது வெளியில் பாய்ஸ் எல்லாருமே இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு அது புரியலை. "இங்கேயே 2 பேர் இருக்காங்க, இன்னும் 2 பேர் வெளியில் வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோடயே பார்த்துட்ருக்கீங்க அந்த டோரையே. "ஜிமின் ப்ளீஸ், டோரை இதை ஓப்பன் பண்ணிடுவாங்களா?" அப்படின்றீங்க. அப்போது ஜின்னா, "இல்லை இல்லை, ஒன்றும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன், சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அப்படியே சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு டோரை போய் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் வெளியில் வியும் ஜேகேவும் தான் அவ்வளோ கோவமாக நின்றுட்டுருக்காங்க. "2 பேரும் எப்படி உள்ளே போனீங்க?" அப்படின்றாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு டோர் ஓப்பன் பண்ணோன்னே தான் உங்கள் பெட்ஷீட் எடுத்து உங்களுக்கும் ஜிமினுக்கும் சேர்த்துன மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஜிமின் வந்து அவங்களோட ஸ்டொமக்கில் எல்லாம் அப்படியே ஹிக்கி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே மூர்னிங் பண்ணிட்டு தாண்டா இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, "டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஜிமின்னா மாமா, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு" அப்படின்றீங்க. ஜிமின், நான்லாம் கம்முன்னு இருக்க மாட்டேன், என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க" அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, "டேய், நாங்கள் முடிச்சுட்டு வரோம், நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் விக்கு ஜேகேக்கு அவ்வளோதான், கை காலில் அப்படியே உதற ஆரம்பிச்சிருது. "ஐயோ முடியலடா, கையெல்லாம் பாரு இப்படியே படப்படன்னு வருது, இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான், என்ன நினச்சிட்ருக்கான் இவன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேஹோப் நம்ம ஆரம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும், "என்னடா நடக்குது இங்கே? அவனுங்க வந்தானுங்க, சொன்னானுங்க, போயிட்டானுங்க, அப்போ நாமெல்லாம் என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஷுகா" அப்படின்னு ஷுகா திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஷுகா இல்லை. "இவன் எங்கடா போனான்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் பார்க்குறாரு. ரூம் வந்து க்ளோஸ்டாக தாண்டா இருக்குது. ஷுகா வந்து ஆனால் இங்கே இல்லை. அதை பார்த்துட்டு, "ஏய் ஷுகா எங்கே வி?" அப்படின்னு சொல்லிட்டு வியை கேட்கவும், "அவனா போயிட்டானா உள்ள?" அப்படின்றாரு. "ஏய் இல்லை, அவன் உள்ளே போன மாதிரி எனக்கு தெரியல, ஷுகா எங்கே?" அப்படிங்கிறாரு. "தெரிலையே, ஷுகா போய் முதல்ல தேடுங்க 2 பேரும்" அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் பார்த்திங்கன்னா ஷுகாவை தேட போயிடுறாங்க. இந்த பக்கம் உள்ள அவங்கக்கிட்ட வந்து 2 பேர் இருக்காங்கடா. 2 பேரும் வந்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்படியே ப்ரெஷர் பண்ணுறது, உங்கள் பாடி அப்படியே ரப் பண்ணுறதுன்னு அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கா சுத்தமாக முடியல, முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள்னு அவ்வளோ ரப் பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங் சவுண்டு அந்த வீடு ஃபுல்லாக கேட்குது. உங்கள் மாமாவுக்கும் இது கேட்குது. அவர் தான் ஆரம்பிச்சானுங்களா அவங்க சேட்டையை.
ஐயோ! இவனுங்கலாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. அப்போ உங்க அம்மா தான் பாய்ஸோட அம்மாடா. சாரிடா. பாய்ஸோட அம்மா தான். ஏங்க கம்முன்னு இருங்க. அதான் அவங்களுக்கு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல. பையனும் இப்போ எந்திரிச்சிட்டான். அப்புறம் என்ன? அவங்க பார்த்துட்டு போறாங்க. நீங்க படுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸோட அப்பாவ அப்படியே படுக்க வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பாய்ஸா, ஏய் முடியலடி ப்ளீஸ் ஜி கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன்டி அப்படிங்கிறாரு ஜிமின். நீங்களா? அம்மா வலிக்கும் அம்மா வேணாம் ப்ளீஸ். நான் அப்புறம் உங்களுக்கு ஓகே சொல்லிட்டேன்னா பாக்கி எல்லாருமே பண்ணணும்பாங்க. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கும்ல, எனக்கு பயமாக இருக்குமாம்மா அப்படின்றீங்க. இல்லைல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ வேணா ஒரு 2 டேஸ் கழிச்சு கூட அவங்க கூட இருந்துக்கோ. நான் உனக்கு ரெஸ்ட் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்களா? நிஜமாவா? நீ சொன்னால் கேட்பாங்களா அப்படின்றீங்க. அப்போ ஜின்னா நானும் சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயர்ஸை வந்து அப்படியே லைட்டாக கடிக்கிறாரு. நீங்களா? மாமா அப்படின்றீங்க. அப்போ ஜின்னா ப்ளீஸ் ஜி நாங்கள் 2 பேர் மட்டும் பண்ணிக்கிறோம். அப்புறம் நாளைக்கு வந்து உன்னை ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்கடா. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கிறேன்டா. என் வாய்ஸ் நிஜமாலுமே ரொம்ப டல்லாக இருக்குது. எடிட்டிங் ஒர்க் நிஜமாக நான் பண்ண மாட்டேன். ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்கடா. ஓகேடா பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் பாய். குட் நைட்.